வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் இரவு முதல் பெய்த கனமழையின் காரணமாக நகரின் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேக்கம், பொதுமக்கள் பெரிதும் பாதிப்பு. தற்காலிக பேருந்து நிலையத்தில் சேரும் தகுதியுமாக இருப்பதால் பொதுமக்கள் உள்ளிட்ட பயணிகள் பரிதவிப்பு. நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமிகளின் 102வது நினைவு தினம் அனுசரிப்பு. புதுச்சேரி அரசு சார்பில் அமைச்சர் திருமுருகன் நாடக நடிகர்கள், கலைஞர்கள் மேளதாளத்துடன் ஊர்வலமாக சென்று அவரது நினைவிடத்தில் அஞ்சலி. வக்பு வாரிய திருத்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தல். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மணிகண்டன் திடீர் ஆய்வு. கூடுதல் கட்டணம் வசூலித்த நகராட்சி கட்டண கழிப்பிடம் மீது நடவடிக்கை. இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரியில் செவ்வாய்க்கிழமை இரவு முதல் பெய்து வரும் கனமழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். மேலும் தற்காலிக பேருந்து நிலையம் சேரும் சகதியுமாக மாறியுள்ளதால் பயணிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் புதுச்சேரியில் செவ்வாய்க்கிழமை இரவு முதல் கனமழை பெய்தது. இதன் காரணமாக புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. குறிப்பாக தாழ்வான பகுதிகளான கிருஷ்ணா நகர், ரெயின்போ நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமம் அடைந்தனர். இதேபோல் முத்தியால்பேட்டை பகுதியில் வீட்டிற்குள் மழை நீருடன் கழிவுநீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகினர். இதேபோல் புதுச்சேரியின் தற்காலிக பேருந்து நிலையத்தில் கனமழை காரணமாக மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமாக இருப்பதால் பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகளும் சிரமம் அடைந்தனர். இதனிடையே புதுச்சேரிக்கு கனமழைக்கான அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை ஏதும் அறிவிக்கப்படவில்லை. மேலும் வழக்கம் போல் பள்ளிகள் செயல்படும் என கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமிகளின் 102ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி புதுச்சேரி அரசு சார்பில் அமைச்சர் திருமுருகன் தலைமையில் நாடக நடிகர்கள் மற்றும் கலைஞர்கள் ஏராளமானோர் ஊர்வலமாக சென்று சங்கரதாஸ் சுவாமிகளின் நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி அரசின் கலை பண்பாட்டுத்துறை மற்றும் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமிகளின் 102வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி அரசு சார்பில் கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திருமுருகன் தலைமையில் கலை இலக்கிய பெருமன்றத்தினர் மற்றும் நாடக கலைஞர்கள் ஈஸ்வரன் கோவிலிலிருந்து கருவடிக்குப்பம் வரை அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் சங்கரதாஸ் சுவாமிகளின் படத்தை ஏந்தி நாடக கலைஞர்கள் ஊர்வலமாக சென்றனர். இந்த பேரணியில் புதுச்சேரி நாடக கலைஞர்கள், புதுச்சேரி நடிகர்கள் மற்றும் புதுச்சேரி நாடக குழுக்கள், தமிழர் பாரம்பரிய கலைக்குழுவினர், தெருக்கூத்து கலைஞர்கள் உட்பட நாடக நடிகர்கள் சங்கத்தினர் கலந்து கொண்டு நடனமாடியும் இசைக்கருவிகளை இசைத்தவாறும் ஊர்வலமாக சென்றனர். தொடர்ந்து கருவடிக்குப்பத்தில் இடுகாட்டில் உள்ள சங்கரதாஸ் சுவாமிகளின் நினைவிடத்தில் அமைச்சர் திருமுருகன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் கலை இலக்கிய பெருமன்றத்தினர் மற்றும் நாடக கலைஞர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாடா கலைநாதன், கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம், தென்னிந்திய நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வக்பு வாரிய திருத்த மசோதாவை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மாவட்ட தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கிளை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சார்பில் வக்பு வாரிய திருத்த மசோதாவை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் பழைய பேருந்து நிலையம் அருகில் புதுச்சேரி மாவட்ட தலைவர் அபீப் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் முஜ்பூர் ரஹ்மான் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். முஜ்பூர் ரஹ்மான் தனது கண்டன உரையில் வக்பு வாரிய திருத்த சட்டம் என்னும் பெயரில் இஸ்லாமியர்களுக்கு தர்மமாக வழங்கப்பட்ட நிலங்களை அபகரிக்கும் முயற்சியில் ஒன்றிய அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாகவும், வக்பு வாரியத்திற்கான அதிகாரங்களை முற்றிலும் அபகரித்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு வழங்குவது என்பது சங்க பரிவாரங்களின் முஸ்லிம் வெறுப்பு செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதாகும் என்றும், அதற்கான ஒரு வழிமுறையே என்றும், இஸ்லாமிய மக்களின் நலனுக்காக முன்னோர்கள் வழங்கிய லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பாசிச பாஜக அரசின் கண்களை உறுத்துவதாகவும், அவற்றை அபகரித்து அதானி, அம்பானி உள்ளிட்டவர்களுக்கு வழங்குவதற்கும் ஊழல் செய்வதற்கும் பாஜக சதி செய்கிறது என குற்றம் சாட்டினார். வக்பு வாரிய உறுப்பினராக 2 முஸ்லிம் அல்லாதவரை நியமிக்கக்கூடிய நடைமுறை பாஜக ஆளும் மாநிலங்களில் வக்பு வாரியத்தை பலவீனப்படுத்தி நிலங்களை அபகரிக்க பயன்படுத்தப்படும் என்றார். மேலும் இதே நடைமுறை கோவில் மற்றும் தேவாலய நிர்வாகங்களிலும் நடைமுறைப்படுத்தப்படுமா என்றும் கேள்வி எழுப்பினார். இந்த மசோதாவானது வக்பு வாரியத்தின் வருமானத்தை குறைத்து அதை மேலும் பலவீனப்படுத்தும் என்றும், ஆக்கிரமிப்பாளர்களை நில உரிமையாளர்களாக மாற்றுவதற்கான வழிவகைகளை செய்யும் நடைமுறை என்றும் கூறினார். சர்ச்சைக்குரிய நிலங்களுக்கு தீர்வு காணும் அதிகாரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட வருவாய்த்துறையினருக்கு வழங்கப்பட்டுள்ளதன் மூலம் வக்பு வாரிய தீர்ப்பாயத்தை நீர்த்து போக செய்துள்ளனர் என்றும், இத்தனை குளறுபடிகளோடு வந்துள்ள இந்த சட்டத்திருத்த மசோதாவை ஆளும் ஒன்றிய அரசு கட்டாயம் திரும்ப பெற்றே ஆக வேண்டும் என வலியுறுத்தினார். அதுவரை தமது போராட்டங்கள் கடும் வீரியத்துடன் தொடரும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். இந்த போராட்டத்தில் ஏராளமான ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் கலந்து கொண்டனர். போராட்டத்தின் நிறைவாக மாவட்ட துணைத் தலைவர் ஹனீப் நன்றி கூறினார்.
திருக்காமீஸ்வரர் மேம்பட்ட வேளாண் உழவர் உற்பத்தியாளர்கள் நிறுவனத்தின் 3ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருக்காமேஸ்வரர் மேம்பட்ட வேளாண் உழவர் உற்பத்தியாளர்கள் நிறுவனத்தின் 3ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் வெளியனூர் லட்சுமண கிருஷ்ணா மஹாலில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சங்க தலைவர் குலசேகரன் வரவேற்புரையாற்றினார். வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பங்குதாரர்களுக்கு பங்கு சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்து விவசாயிகள் மத்தியில் உரையாற்றினார். கூட்டத்தில் சங்கத்தின் இயக்குநர்கள் வேணுகோபால், கோவிந்தன், நாராயணசாமி, ஜனார்தனன், புண்ணியகோடி, அன்பரசி, இளஞ்செழிய பாண்டியன், வீரப்பன், தினேஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நபார்டு மாவட்ட வளர்ச்சி மேலாளர் சித்தார்த்தன், முன்னணி இந்தியன் வங்கி மேலாளர் சதீஷ்குமார், துணை இயக்குநர் பிரகாஷ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். பொருளாளர் விஜயகுமார் ஆண்டறிக்கை வாசிக்க இந்நிகழ்ச்சியில் காரைக்காலை சேர்ந்த பஜன்கோ வேளாண் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவாக ராமமூர்த்தி நன்றி கூறினார். இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற புகையிலை மற்றும் போதைப் பொருள் பாதிப்புகள் குறித்து கல்லூரி முதல்வர்களுக்காக நடத்தப்பட்ட விழிப்புணர்வு ஆலோசனை கூட்டத்தில் ஏராளமான கல்லூரி முதல்வர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுச்சேரி அண்ணா சாலை பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் புதுச்சேரி ஹெரிடேஜ் லேடி சர்க்கிள் 187 மற்றும் அக்னி சிறகுகள் சுய உதவி குழு திருநங்கைகள் கூட்டமைப்பு இணைந்து திருநங்கைகளுக்கான தொகுதி அளவிலான பயிற்சி பட்டறை மாநாட்டை நடத்தியது. நிகழ்ச்சிக்கு லேடி சர்க்கிள் இந்தியா மகளிர் ஆர்கனைசேஷன், புதுச்சேரி ஹெரிடேஜ் லேடி சர்க்கிள் 187 தலைவி அக்ஷயா மற்றும் இதர சர்க்கிள் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திருநங்கை தலைவி சீத்தல் கலந்து கொண்டு சிறப்பித்தார். நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி உளவியல் துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் டாக்டர் மதன் ஆகியோர் கலந்து கொண்டு திருநங்கைகளுக்கு இடையே மன அழுத்தம் பற்றி சிறப்புரையாற்றினர். இதில் மன அழுத்தம் எவ்வாறு நிவர்த்தி செய்வது மற்றும் மன அழுத்தம் ஏற்படாத வகையில் தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது என்பது குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் திருநங்கைகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்நிகழ்ச்சியில் திருநங்கை தலைவி சீத்தல் பேசுகையில், திருநங்கைகளுக்கு என்று ஒரு நாள் ஒதுக்கி மருத்துவ ஆலோசனைகளை மருத்துவர்கள் வழங்க வேண்டும் என்றும் தாங்களும் மருத்துவம் பார்க்க வசதியாக இருக்கும் என மருத்துவரிடம் கோரிக்கை விடுத்தார். திருநங்கைகள் தலைவி சீத்தல் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க மருத்துவர்கள் செவ்வாய் அல்லது புதன்கிழமை வந்து மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவித்தனர். மணவெளி சட்டமன்ற தொகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் அவரது அலுவலகத்தில் நடத்தப்பட்டது. இதில் பல்வேறு ஆலோசனைகளை அதிகாரிகளுக்கு சபாநாயகர் வழங்கினார். மணவெளி சட்டமன்ற தொகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை அமைக்கும் பணிகள், கழிவுநீர் வாய்க்கால் அமைத்தல் பணிகள், டிஎன்-பாளையம் பகுதியில் தடுப்பணை அமைத்தல் பணிகள் உள்ளிட்ட பணிகள் மற்றும் மணவெளி சட்டமன்ற தொகுதியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய மேம்பாட்டு பணிகள் குறித்து பொதுப்பணித்துறை மற்றும் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மற்றும் வருவாய்த்துறை ஆகிய அதிகாரிகளுடன் ஆலோசனை மற்றும் ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் தலைமை தாங்கினார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள பேரவைத் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், வருவாய்த்துறை தாசில்தார் பிருத்திவி, செயற்பொறியாளர்கள் சந்திரகுமார், உமாபதி, ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் கோபி, அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர்கள் சரவணன், நடராஜன், அகிலன், சுரேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பிரதம மந்திரி கிராம சடக் யோஜனா திட்டத்தின் கீழ் பூரணாங்குப்பம் முதல் நல்லவாடு வரையிலும், தவளக்குப்பம் முதல் நல்லவாடு வரையிலும், பூரணாங்குப்பம் முதல் நல்லவாடு ரோடு வரை உள்ள கல்லூரி இணைப்பு சாலை, நல்லவாடு ரோடு முதல் கொருக்குமேடு வரை உள்ள கல்லறை ரோடு ஆகிய சாலைகளை தார் சாலையாக மாற்றியமைத்தல், இடையார்பாளையம் பகுதியில் ஜலகண்டேஸ்வரர் பிரதான சாலை மற்றும் குறுக்கு சாலைகள், ஞானமேடு பிரதான சாலை மற்றும் குறுக்கு சாலைகள் கழிவுநீர் வாய்க்கால் வசதியுடன் ஏற்படுத்துதல், டிஎன்-பாளையம் பகுதியில் புதிய தடுப்பணை அமைத்தல் மற்றும் பெருமாள் நகர், பாகூர் சாலை, உடையார் வீதி ஆகிய பகுதிகளில் புதிய தார் சாலை அமைத்தல், புதுக்குப்பம் பகுதியில் உள்ள சுனாமி குடியிருப்பில் அனைத்து சாலைகளையும் கழிவுநீர் வாய்க்கால் வசதிகளுடன் கூடிய சிமெண்ட் சாலையாக அமைத்தல், மணவெளி பகுதியில் மணவெளி முதல் சின்ன வீராம்பட்டினம் வரை உள்ள பிரதான சாலை அமைத்தல், நோனாங்குப்பம் பகுதியில் ஆற்றங்கரை சாலை கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய புதிய சாலை அமைத்தல் உள்ளிட்ட மேம்பாட்டு பணிகள் குறித்தும் தற்போது நடைபெற்று வரும் பணிகள் மற்றும் தொடங்கப்பட வேண்டிய பணிகள் குறித்தும் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி பணிகளை விரைந்து முடித்து தர வேண்டும் என வலியுறுத்தினார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரையாம்பேட் அன்னை நகரில் கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய உட்புற தார் சாலை அமைக்கும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரையாம்பேட் ரோடு அன்னை நகரில் உள்ள உட்புற சாலைகளுக்கு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் 26,10,310 ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலையுடன் கூடிய பக்கவாட்டு கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார்.
இந்நிகழ்ச்சியில் தொகுதி மாநில கழக நிர்வாகிகள், அணிகளின் நிர்வாகிகள், தொகுதி கழக நிர்வாகிகள், கிளை கழக நிர்வாகிகள், கழக தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் திடீரென ஆய்வு மேற்கொண்டு அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மணிகண்டன் கூடுதல் கட்டணம் வசூலித்த நகராட்சி கட்டண கழிப்பிட நிர்வாகி மீது நடவடிக்கை எடுத்தார். காரைக்கால் மாவட்டத்தில் இயங்கி வரும் புதிய பேருந்து நிலையத்தில் நகராட்சி மூலம் ஏலத்தில் எடுத்து தனிநபர் ஒருவர் கட்டண கழிப்பிடம் நடத்தி வருகிறார். இந்த கட்டண கழிப்பிடத்தில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நேரடியாக புகார் வந்தது. இதனையடுத்து காரைக்கால் மாவட்ட ஆட்சித்தலைவர் மணிகண்டன் திடீரென கட்டண கழிப்பிடத்தை ஆய்வு செய்தார். அப்பொழுது அங்கு வருகின்ற பொதுமக்களுக்கு 5 ரூபாய்க்கு பதிலாக கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கப்படுவது தெரிய வந்தது. மேலும் பேருந்து நிலையத்திற்கு வருகின்ற ஏராளமான பொதுமக்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் புகார் அளித்தனர். இதில் கழிப்பிடம் செல்வதற்கு அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக புகார் அளித்தனர். உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் கூடுதல் கட்டணம் வசூலித்த கட்டண கழிப்பிடம் நடத்தும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க காரைக்கால் நகராட்சிக்கு உத்தரவிட்டார். காரைக்கால் மாவட்ட ஆட்சித்தலைவர் மணிகண்டன் பேருந்து நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பெரியகாட்டுப்பாளையத்தில் இயங்கி வரும் தி PSBB மில்லேனியம் பள்ளியில் லீப் 11 எனும் விளையாட்டு விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பெரியகாட்டுப்பாளையத்தில் இயங்கி வரும் தி PSBB மில்லேனியம் பள்ளியில் ஒய்கி பார்த்தசாரதியின் நல்லாசியுடன் லீப் விளையாட்டு தின விழா 9ஆம் தேதி விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பள்ளியின் முதல்வர் மகாலட்சுமி தலைமையில் புதுச்சேரி பல்கலைக்கழக விளையாட்டுத்துறை தலைவர் வினோத்குமார் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து சிறப்பித்தார். இன்னிசை வாத்தியத்துடன் தேசிய மாணவர் படை, சாரணர் படை மற்றும் பள்ளி மாணவர் குழுக்கள் அணிவகுக்க பள்ளியின் விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் தீபத்தை ஏற்று கடவுள் வாழ்த்துடன் விழா இந்திய துவங்கியது. சிறப்பு விருந்தினர் முன்னிலையில் 100 மீட்டர் மற்றும் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயங்கள் மற்றும் மாணவர்களின் தனித்திறமையை வெளிக்கொணரும் வகையில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. மாணவர்கள் யோகா, ஏரோபிக் உடற்பயிற்சி, நடனம் போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தங்களது ஆர்வத்தினை வெளிப்படுத்தினர். சிறப்பு விருந்தினர் விளையாட்டு தினத்தையொட்டி நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணாக்கர்களை பாராட்டி பதக்கங்களை வழங்கி விளையாட்டின் முக்கியத்துவத்தினை மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். பெற்றோர்களுக்கும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. சிறப்பாக நடைபெற்ற இவ்விழாவில் பெற்றோர்களும் மாணவர்களும் திரளாக கலந்து கொண்டனர். திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு பகுதியில் அரசின் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு பகுதியில் திருப்புவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 23,60,000 ரூபாய் மதிப்பீட்டில் மதகடிப்பட்டு கிராமத்தில் உட்புற தெருக்களை மேம்படுத்துதல் மற்றும் கிராமம் மற்றும் காலனி கரும காரிய கட்டிடம் கட்டுதல் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருப்புவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். அரிமா சுந்தரமூர்த்தியின் 40 ஆண்டு கால சேவையை பாராட்டியும் முனைவர் பட்டம் பெற்ற அவருக்கு பாராட்டு விழா மற்றும் அவரது 70வது பிறந்த நாள் தமிழ்ச்சங்க வளாகத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அரிமா நல்லாசிரியர் சுந்தரமூர்த்தியின் 40 ஆண்டு கால கல்வி சேவையை பாராட்டியும் முனைவர் பட்டம் பெற்ற அவருக்கு பாராட்டு விழா மற்றும் 70வது பிறந்த நாள் 12ஆம் தேதி புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. திருச்சி JKC அறக்கட்டளை நிறுவனர் முனைவர் ஜான் ராஜ்குமார் வரவேற்புரை ஆற்ற புதுச்சேரி தாகூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முன்னாள் முதல்வர் முனைவர் ராஜன் தலைமை தாங்கினார். புதுச்சேரி முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் ராமச்சந்திரன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி வழக்கறிஞர் கோவிந்தராசு தொகுத்து வழங்க தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற ஓய்வு பெற்ற ஆசிரியர் திலகவதி, தேசிய நல்லாசிரியர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் வெற்றிவேல், நல்லாசிரியர் குப்புசாமி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். புதுச்சேரி தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து பாராட்டுரை வழங்கினார். நல்லாசிரியர் செல்வி ஹேமாவதி, ஓய்வு பெற்ற சுற்றுலாத்துறை இயக்குநர் துரை லட்சுமணன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். ஓய்வு பெற்ற முதல்வர் கிருஷ்ணமூர்த்தி சிறப்புரை ஆற்ற ஏற்புரையை அரிமா நல்லாசிரியர் முனைவர் சுந்தரமூர்த்தி வழங்கினார். நிறைவாக புதுச்சேரி தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் அபர்ணா சுந்தரமூர்த்தி நன்றி கூறினார். இந்த விழாவில் திருச்சி JKC அறக்கட்டளை சார்பில் முனைவர் சுந்தரமூர்த்தியின் 40 ஆண்டு கால கல்வி சேவையை பாராட்டி வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இயங்கும் நியாய விலை கடைகளில் பொதுமக்களுக்கு 10 கிலோ இலவச அரிசி மற்றும் 2 கிலோ இலவச சர்க்கரையினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். புதுச்சேரி அரசின் குடிமைப் பொருள் வழங்கல் துறையின் மூலம் திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு, திருப்புவனை பாளையம், நல்லூர், கலித்தீர்த்தாள் குப்பம், ஆண்டியார் பாளையம், குத்திப்பாளையம், திருப்புவனை மற்றும் திருவண்டார் கோவில் ஆகிய பகுதிகளில் உள்ள நியாய விலை கடைகளுக்கு உட்பட்ட அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 10 கிலோ இலவச அரிசி மற்றும் 2 கிலோ இலவச சர்க்கரை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு இலவச அரிசி மற்றும் இலவச சர்க்கரையை பொதுமக்களுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சரக பொறுப்பாளர் ரமேஷ், நியாய விலை கடை ஊழியர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என
ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஹெரிடேஜ் லேடி சர்க்கிள் 187 சார்பில் திருநங்கைகளுக்கு நடத்தப்பட்ட பயிற்சி பட்டறையில் ஏராளமான திருநங்கைகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுச்சேரி மாநில சுகாதார இயக்கம், மாநில புகையிலை கட்டுப்பாட்டு மையம், புதுச்சேரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துடன் இணைந்து 13ஆம் தேதி அன்று இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் புகையிலை மற்றும் போதைப் பொருள் பாதிப்பு குறித்த கல்லூரிகளின் தலைவர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தது. புகையிலை மற்றும் போதைப் பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகள், உடல்நலக்கேடுகள், குடும்பம் மற்றும் சமூகத்தில் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் அதனை எவ்வாறு சமாளிப்பது என்பது குறித்த விழிப்புணர்வை முதல்வர்கள் மற்றும் பேராசிரியர்களுக்கு இந்நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். மாநில புகையிலை கட்டுப்பாட்டு அதிகாரி டாக்டர் வெங்கடேஷ் வரவேற்புரை ஆற்று, அதனைத் தொடர்ந்து இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியின் இயக்குநர் டாக்டர் உதயசங்கர் தொடக்க உரையாற்றினார். முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியின் தலைமை உரையை மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் குலோத்துங்கன் வழங்கினார். நிகழ்ச்சியில் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியின் டீன் டாக்டர் ராமச்சந்திர பட் நன்றி கூறினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை டாக்டர் சூரியகுமார் சிறப்பாக செய்திருந்தார். நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வாக போதை மற்றும் புகையிலை பற்றிய விளக்க உரையை டாக்டர் பிரகாஷ் மதியழகன் ஆற்றினார். நிகழ்ச்சியின் நிறைவாக போதை மற்றும் புகையிலைக்கு எதிரான உறுதிமொழி அனைவராலும் எடுக்கப்பட்டது. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.